போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஷர்ட்டும் இதே மாதிரி தான் வரும். கரெக்டாக இப்போ வந்து குதிரை அடிக்கி கரெக்டாக இந்த குதிரை ஒட்டி வர ஸ்டிச்சில் கரெக்டாக ஒட்டி வர இடத்துல இந்த துணியை ஒட்டி வர மாதிரியே அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே தேய்லாதீங்க. அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இது கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஐரன் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல லூஸ் விடக்கூடாது. இந்த இடம் லூஸ் வரும். ஸோ இந்த அடியில் இருக்கிற துணி லைட்டாக இழுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே லூஸ் வராது உங்களுக்கு. கரெக்டாக இதை பார்த்து அடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த கேப் உங்களுக்கு கரெக்டாக வருதா, ஒரே ஈவனாக வரணும். ஷர்ட்டில் ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டி தான். அதில் எதுனா போனால் தேயில் அடிச்சிட்டிங்கன்னா உண்மை சொல்ல ஃபினிஷிங்கே வராது. அதே மாதிரி இந்த சைடு வைக்கும் போதும் இந்த சைடு கொஞ்சம் இதை ஒட்டி அப்படியே அடியும். இதுக்கு வெளியே தள்ளக்கூடாது. அதே மாதிரி ஷர்ட் தைக்கும் போது எங்கன்னா நூல் கட்டாச்சு அப்படின்னா பிரிச்சுட்டு தான் திருப்பி நீங்கள் டெட் எண்ட்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் வரும். நம்ம அதே இடத்துலேருந்து நூல் கட்டாச்சுன்னு ஜாயிண்ட் எல்லாம் போடக்கூடாது. இங்கே என் ஃப்ரெண்டு சட்டை இது சொல்ல மாட்டேன் ஜாயிண்ட் போட்டேன். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு தைக்கும் போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இது பட்டி இது வந்துருச்சுங்களா, ஊக்ஸ் பட்டி இது திரும்பி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது உள்பக்கம் ஃபோல்ட் ஆகும். இப்படி தான் வரும் நம்மளுக்கு. அப்போ இது உள்பக்கம் ஃபோல்ட் ஆகும். இது என்ன பண்ணுறீங்க, இதுவுமே நீங்கள் ஐரன் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நான் அது பண்ண மாதிரியே இதுவுமே நீங்கள் ஐரன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் இப்போதைக்கு அது ஐரன் பண்ணல, கையிலே கிழிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரே ஒரு ஸ்டிச் தான். இதுக்கு வந்து ஒரே ஒரு இந்த ஸ்டிச் தான் இருக்கணும். ஊசிக்கு ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை சரியாக நேர் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் ஷோல்டர் அடிச்சுட்டு ஷோல்டர் அப்படி ஹெச்கம்மி வந்துச்சுன்னா கழுத்து பக்கம் ஹெச்கம்மி விடாதீங்க. நெக் பக்கம் ஹார்மோன் பக்கம் கூட ஷேப் எடுத்துக்கலாம். ஷோல்டரில் ஹெச்கம்மி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெக் பக்கம் தான் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நார்மல் பக்கம் கூட ஷேப் எடுக்கலாம். ஓகேவா? இதில் பெருசாக இந்த பட்டி மட்டும்தான் மெயின் ஒர்க்காக இருக்கும். நெக்கு நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ்க்கு சாதா ப்ளவுஸ்க்கு நெக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹார்மோனுக்கும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு சைடு எடுக்கணும். இதில் அவ்வளோதான் ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.